ஹலோ மக்களே! காலையிலே நம்மளுடைய திவாகர் அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்த பண்ணிட்டாப்புல. அதனால காண்டான கெமி, அதுக்கப்புறம் பிரவீனு இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு திவாகர அட்டாக் பண்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். கெமி அவர்கள் ஒரு டைம்ல திவாகர பார்த்துக்கிட்டு, "நீங்க யாருங்க சொல்றதுக்கு? படிச்சா தெரியாது" அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திவாகர் அவர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, "நீங்க யாருங்க என்ன கேட்கறதுக்கு?" அப்படின்னு சொல்லி. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தா நம்மளோட பிரவீன் இருக்கார் இல்லையா? அந்த மனுஷன் இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல. அது என்ன அப்படின்னா, "நான் படிச்சிருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. அப்படியே நீங்க Googleல படிச்சுட்டா மட்டும் எப்படிங்க புரிஞ்சிரும்? எப்படிங்க தெரிஞ்சிரும்?" அப்படின்னு கேட்டிருப்பாப்புல. அதுக்கு நம்ம பிரவீன் ராஜ் இருக்கார் இல்லையா? அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, "உயிர கொடுத்து நான் நடிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஷார்ட் டைம்ல நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். நான் ஃபீல்டுக்கு வந்துட்டேன். சினி ஃபீல்டுல நான் 5 படம் பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாரி பீத்திக்கிறீங்க. கேட்டாக்கா பொறாமப்படுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இதுக்கு 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர கனெக்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸா பார்ப்போம். நேத்துக்கு நைட்டுக்கு திவாகர் அவர்களுக்கும் கேமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை வந்துருச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் "நீங்க டாக்டரா? எதுக்கு நீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க? நீங்க பிடி தானே. இட்ஸ் மீன்ஸ் பிசியோதெரபிஸ்ட் தானே அப்படின்னு தானே சொல்லணும்." அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளுடைய திவாகர் அவர்கள் அவருடைய விளக்கத்தெல்லாம் குடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா, இதில நெறைய சட்டப்பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குமா, அதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. ஏன்னா பிசியோதெரபிஸ்ட், டாக்டர் அப்படிங்கிறத அங்கீகாரம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. லாஸ் இருக்கு. சட்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. அது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாப்புல. எதுக்கு கோவப்பட்ட கெமி அவர்கள், "அது எப்படி சொன்னா புரியாது? அது எப்படி சொன்னா தெரியாது? கூகுள் பண்ணி பார்த்தாக்கா தெரிஞ்சிட போது. படிச்சா புரிஞ்சுக்க போது." அப்படிங்கிற மாரி கெமி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால செம காண்டாயிட்டாப்புல திவாகர் அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம பிரவீன் இருக்கார் இல்லையா? அந்த மனுஷன் நைட்டே பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணிட்டாங்க. "அது எப்படி நீங்க சொல்லலாம்? படிச்சா புரியாது, படிச்சா தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. படிச்சா தெரியும், படிச்சா புரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, திவாகர் அமைதியாயிட்டாரு. சரி, ஓகே, இவங்கலாம் கூட்டு சேர்த்துட்டாங்க. அதனால நம்ம அமைதியாயிடலாம் அப்படின்னு சொல்லி அமைதியாயிட்டாங்க. அந்த இடத்துல கெமி அவர்களும், பிரவீன் அவர்களும் டாமினேட் பண்ணி பேசுன மாரி ஆயிடுச்சு. இதனை தொடர்ந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னா, திவாகர் அவர்கள் தன்னுடைய வாண்டடாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறாங்க. "நீங்கலாம் ஒரு டாக்டரா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க எங்க காலேஜ்லேருந்து படிச்சீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு மாரி ஒரு இரிட்டேட் ஆவுது. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி கேட்கலாம்? படிச்சா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது எங்களுக்கே தெரியாது. சட்ட ரீதியான நெறைய விஷயங்கள் இருக்கு. லாஸ் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. அத படிச்சா, அதுவும் Googleல படிச்சா எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கெமி உள்ள வராங்க. பிரவீன் உள்ள வராங்க. இவங்கலாம் "அது அப்படிலாம் பண்ண முடியும், பேச முடியும், படிக்க முடியும், படிச்சா தெரிஞ்சுக்க முடியும்." அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் பயங்கர டாமினேஷனா பேசிட்டு இருக்காங்க. பட் திவாகர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உயர்ந்த குரல்லே சொல்றாரு. "இல்லைங்க, அது அப்படிலாம் முடியாதுங்க. எங்களுக்கே தெரியாதுங்க. படிச்சுட்டு இத்தனை வருஷமா படிச்சுட்டு உள்ளர வரோம். எங்களுக்கே தெரியாது. நீங்க டாக்டரா அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்க. நீங்க எந்த காலேஜ்ல படிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாவுது." அப்படிங்கிற மாரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. பட் கெமி என்ன சொல்றாருன்னா, "கூகுள் இல்ல, ஃபோன் இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா நான் படிச்சு தெரிஞ்சிருப்பேன்." அப்படிங்கிற மாரி. படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் இருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா கூகுள் இல்லல்ல. ஆனா டாக்டர் ஒருத்தர் உள்ளார இருக்காருல்ல. அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு டாக்டரு. அந்த மனுஷன் சொன்னா நீங்க கேட்கணும். அட்லீஸ்ட் அவர் சொன்னா புரியாதுங்க அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியும். உடனே பிரவீனுக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. "நீங்க கைய நீட்டியெல்லாம் பேசாதீங்க. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு." அப்படின்னு சொல்லி திவாகர பார்த்து சொல்றாங்க. பட் கெமி பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி தான் திவாகர பார்த்து கை நீட்டி பேசியிருப்பாங்க. அதே மாரி கெமி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் லிமிட்ல திவாகர் கிட்ட "நீங்க யாருங்க சொல்றதுக்கு? படிச்சா புரியாது." அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க யாருங்க?" அப்படிங்கிற ஒரு வார்த்தைய யூஸ் பண்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ரிப்ளை பண்றாரு. "நீங்க யாருங்க என்ன கேட்கறதுக்கு இதெல்லாம்? நீங்க டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. இதெல்லாம் சரியா?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. இதுக்கு பிரவீன் என்ன சொல்றாருன்னா, "நீங்க ஒண்ணும் கை நீட்டி பேசாதீங்க. எதுக்குங்க கை நீட்டி பேசுறீங்க?" அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே டர்ன் பண்றாங்க. இப்ப என்ன இதுல வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பிரச்சனைகள் நடக்குது. டாக்டர் பேஸ்டு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இட்ஸ் மீன்ஸ் ஒரு ஒரு துறைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு துறைய அவமானப்படுத்துற மாரி பேசுறாங்க. சொல்லப்போனா படிச்சா தெரிஞ்சுக்கும். படிச்சா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற படிச்சா புரிஞ்சுக்கலாம். படிச்சா தெரிஞ்சுக்கலாம். ஆனா பிராக்டிசிங் அப்படிங்கிறது எதுக்கு சொல்றாங்க? இப்ப லா படிக்கிறீங்க அப்படின்னா, அது பேர் பிராக்டிசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் 5 வருஷம் பிராக்டிஸ் பண்றேன். 4 வருஷம் பிராக்டிஸ் பண்றேன்." அப்படின்னு. அதே மாரி எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, ஒரு டாக்டரேட் படிக்கிறீங்க அப்படின்னா, "நான் டாக்டரா பிராக்டிஸ் பண்றேங்க." அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் பிராக்டிசிங். ஸோ அது புரிஞ்சுப்பீங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா, அந்த காய்ச்சலுக்கு இந்த நான் மாத்திரை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாத்திரைகள் உங்களுக்கு தெரியும். எத்தன மாத்திரை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? எத்தன மாத்திரை டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்மளால வாங்கிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. என்னதான் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், என்னதான் படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், அதுக்குன்னு பிராக்டிசிங் பண்ணிட்டு வந்தக்கூடிய ஆட்கள் கிட்ட இருந்து
நம்ம பெற்றுக்கொள்றது தான் சரி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. பட் இந்த இடத்துல டாமினேஷன் அப்படிங்கிறது ஓவரா இருந்தது. கெமி கிட்டயும் சரி, அதே மாரி பிரவீன் கிட்டயும் சரி. கானா வினோத் இருக்காரு இல்லையா? அந்த மனுஷன் வந்து திவாகர் கிட்ட சாதுவ பண்ணாரு. ஓகே அமைதியா இருங்க. இத பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாரி எதுவும் சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் பிரவீன் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு சொன்னா புரிய மாட்டேதுங்க. சண்டை போட்டுட்டே வந்து இருக்காரு. படிச்சா புரிஞ்சுக்கலாம், படிச்சா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் வந்து பிரவீன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு பிரவீன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, படிச்சா புரிஞ்சுக்க தாங்க முடியும். படிச்சா புரிஞ்சா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் உயிர கொடுத்து நாங்க வந்து நடிச்சிருக்கோம். ஆனா, நீங்க வந்து ஷார்ட் டெர்ம்ல வந்து சினி ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டேன் அப்படிங்கிறத அப்படியே பீத்திக்கிறீங்க. கேட்டாக்கா நீங்க பொறாமையில பேசுறீங்க அப்படிங்கிற மாரி இவருடைய பொறாமைய வந்து கொட்டிட்டு இருக்காரு பிரவீன் அவர்கள். ஸோ இதுலருந்து நல்லா என்ன விஷயம் வந்து புரியுது அப்படின்னா, பிரவீனுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மேல ஒரு பொறாமை இருக்கிறது அப்படிங்கிறது அப்பண்டமாக தெரிகிறது. எனிஹவ் அவர் நெகட்டிவோ, பாசிட்டிவோ மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அத்தன ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. அத்தன இன்டர்வியூஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ எதுவுமே இல்லாமலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க பிரவீன் அவர்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க, ஏதோ பண்றீங்க, வரீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. பட் ஏதோ ஒரு விஷயம் மக்கள கவர் அப் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு விதத்தில அவர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ 2 பேரும் ஈவன் தான். 2 பேரும் கண்டஸ்டன்ட் தான். ஸோ இங்க வந்து பர்சனலைஸ்டா சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பிரவீன் அவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நான் வந்து எதுக்காக திவாகருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒண்ணே ஒண்ணு ஒரு கான்செப்ட்ட ஒரு பேஜ்லயோ, இல்ல கூகுள்லயோ பண்ணி படிச்சோம் அப்படின்னா புரியாது. அதான் உண்மை. அதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிங்க் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல. விக்கிபீடியால போயிட்டு ஏதாவது ஒரு டாபிக்க வந்து சர்ச் பண்ணுங்க. அதுக்கு அந்த பேராகிராஃப் வருது, ஒரு ஆர்டிக்கிள் வருது அப்படின்னா, அதில ஒரு 100 எழுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ கலர்ல இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் அதிலருந்து ஒரு 100 இருக்கும். அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி லிங்க் போயிட்டே வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஏன்னா, அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரு. அவரு நீங்க ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்கிறது. நீங்க பிடின்னு தானே போடணும். எதுக்கு நீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்றது. நீங்க கானா வினோத் இருக்காரு இல்லையா? அந்த மனுஷன் வந்து திவாகர் கிட்ட சாதுவ பண்ணாரு. ஓகே அமைதியா இருங்க. இத பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாரி எதுவும் சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் பிரவீன் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு சொன்னா புரிய மாட்டேதுங்க. சண்டை போட்டுட்டே வந்து இருக்காரு. படிச்சா புரிஞ்சுக்கலாம், படிச்சா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் வந்து பிரவீன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு பிரவீன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, படிச்சா புரிஞ்சுக்க தாங்க முடியும். படிச்சா புரிஞ்சா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் உயிர கொடுத்து நாங்க வந்து நடிச்சிருக்கோம். ஆனா, நீங்க வந்து ஷார்ட் டெர்ம்ல வந்து சினி ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டேன் அப்படிங்கிறத அப்படியே பீத்திக்கிறீங்க. கேட்டாக்கா நீங்க பொறாமையில பேசுறீங்க அப்படிங்கிற மாரி இவருடைய பொறாமைய வந்து கொட்டிட்டு இருக்காரு பிரவீன் அவர்கள். ஸோ இதுலருந்து நல்லா என்ன விஷயம் வந்து புரியுது அப்படின்னா, பிரவீனுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மேல ஒரு பொறாமை இருக்கிறது அப்படிங்கிறது அப்பண்டமாக தெரிகிறது. எனிஹவ் அவர் நெகட்டிவோ, பாசிட்டிவோ மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அத்தன ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. அத்தன இன்டர்வியூஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ எதுவுமே இல்லாமலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க பிரவீன் அவர்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க, ஏதோ பண்றீங்க, வரீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. பட் ஏதோ ஒரு விஷயம் மக்கள கவர் அப் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு விதத்தில அவர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ 2 பேரும் ஈவன் தான். 2 பேரும் கண்டஸ்டன்ட் தான். ஸோ இங்க வந்து பர்சனலைஸ்டா சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பிரவீன் அவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நான் வந்து எதுக்காக திவாகருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒண்ணே ஒண்ணு ஒரு கான்செப்ட்ட ஒரு பேஜ்லயோ, இல்ல கூகுள்லயோ பண்ணி படிச்சோம் அப்படின்னா புரியாது. அதான் உண்மை. அதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிங்க் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல. விக்கிபீடியால போயிட்டு ஏதாவது ஒரு டாபிக்க வந்து சர்ச் பண்ணுங்க. அதுக்கு அந்த பேராகிராஃப் வருது, ஒரு ஆர்டிக்கிள் வருது அப்படின்னா, அதில ஒரு 100 எழுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ கலர்ல இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் அதிலருந்து ஒரு 100 இருக்கும். அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி லிங்க் போயிட்டே வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஏன்னா, அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரு. அவரு நீங்க ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்கிறது. நீங்க பிடின்னு தானே போடணும். எதுக்கு நீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்றது. நீங்க போய் காலேஜ்ல தான் படிச்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறதெல்லாம் ரொம்ப அப்பண்டமா இருக்கு. கேவலமா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் கோவப்பட்டு பேசுறேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலான சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி வணக்கம்.